காத்திருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது வசனம் சொல்லுகிறது, அங்க என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவன் கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கார் என்று சொன்னால், அப்ப நமக்கு முன்பாக நாம் அவருடைய அன்பிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது குற்றமில்லாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இந்த அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள் குற்றமில்லாம இருப்பதற்காக தான் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் கிறிஸ்துவுக்கு முன்னே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்திருக்காரு? தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யோபுக்கு நிருபத்தில் நீங்க வாசிக்கும் யோபுவின் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிக்கலாம். சங்கீதத்துக்கு முன்னாடி யோபுவின் புத்தகத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது நீங்கள் யோபுடைய காரியத்தை குறித்து யோபு இப்படியாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் எடுத்தவர்கள் குறிக்க வாசிக்கலாம். யோபு 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். நீர் என்னை பால் போல என்னை வார்த்து தயிர் போல என்னை உரைய பண்ணினாலோ தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்து எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு தயவு பாராட்டினேன். ஆமென். ஹல்லேலூயா. பாலை போல நம்மளை வாழ்த்து தயவை போல உரைய பண்ணினி அப்படி சொன்னாங்க. தோழிய சதையை எனக்கு தடுத்து எலும்புகளையும் நரம்புகளாலும் என்னை என்ன பண்ணீங்க? இசைத்து வச்சிருக்கீங்க. எனக்கு ஜீவனை நீங்க தந்ததும் அல்லாம தயவை எனக்கு பாராட்டி இருக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பராமரிப்பு என்னை என்ன பண்ணுது? இப்படி ஆவி என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி எங்க யோபு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவம் சொல்லும் போது நம்ம ஆண்டவர் பலப்படுகிற கிறிஸ்துவினாலே என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி என்று சொல்லி சொல்லுகிறார். வேற சொல்லுகிறது 2 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கலாம். 2 தினக்குழு 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அப்ப ஆண்டவர் எப்படி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படும் போது 2 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆகவே என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள், நாம் யாரு? அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கிறவங்க கையோடு கடையிலே சொல்லுவோமா? என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்ம பார்த்து சொன்னாரு அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள். அவர் அற்புதமாக கழுவப்பட்டவங்க, அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் நாம். ஆகவே சொல்றாரு என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது நம்மை தாங்களை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார். நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். இரண்டாவது சொல்றாரு ஜெபம் பண்ணணும். தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணணும். பரிசேயர்கள் ஜெபம் பண்ணா, ஆயக்காரர்கள் ஜெபம் பண்ணா. ஆனா பரிசேயர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர் சொன்னார் என்றால் பார்க்கிற 2 நாள் நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், என்னுடைய எதிர்பார்க்கிற பாதையை நான் என்ன பண்றேன்? தசமா செலுத்தி வரேன், இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன பண்றேன்? அந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் இப்படி எல்லாம் நான் இப்படி மேலே உள்ளவன் அப்படின்னு சொல்லி தன்னையே உயர்த்தி பேசுகிறார். ஆனால் ஆயக்காரன் என்ன பண்ண பொருட்படுத்தாதபடிக்கு அவன் தூரத்துல நின்று கொண்டு தன் கண்களை வாரத்துக்கு நேராக ஏறெடுத்து அவன் சொன்னான், தன் மாலை எடுத்துக்கொண்டு அந்த பாவியாக எங்கள் திருவியாயிரும் என்று சொன்னான். அவன் அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அவன் இவனே நீதிமான் சொன்னார். அப்ப ஆண்டவர் பாருங்க, அந்த ஜெபத்தை நம்ம தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களுக்கு என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என்று சொல்றார். அப்ப அவருடைய முகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். கையோவை கையிலே சொல்லுவோமா? என்ன பண்ணணும்? நாமம் தெரிவிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யணும்? முதலாவது தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ணணும், அவருடைய முகத்தை தேடணும். அவருடைய முகத்தை தேடி என்ன செய்யணும்? தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். நம்முடைய பொல்லாத வழிகள், அப்ப ஆணுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத வழிகளை நாம் சிக்கி கொண்டிருக்கிற அந்த வழிகளை விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் விலகினார், திரும்பினார். அவர் சொல்றாரு, என் வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு
அவர்கள் பாவத்தை நான் மன்னிச்சு அவங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. அவருக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக வாக்கு போடுறேன். ஆமென். ஆகவே ஆண்டவர் அங்க வந்து நம்ம தாழ்த்தணும், ஜெபம் பண்ணணும், முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். அப்பதான் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பதாக வாக்குப்படுகிறார். அல்லேலூயா. அப்பதான் சேமத்துக்கு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பதாக வாக்குப்படுறார். வாசிக்கிற சங்கீதத்துல வாசிக்கும் போது சங்கீதக்காரர் இப்படியாக எழுதுகிறார். வாசிக்கிற சங்கீதம் 48வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 48:14 வாசிக்கும் போது, ஆகவே நம்முடைய தேவன் முன்குறித்தபடினாலே தேவன் நம்ம உண்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தீர்மானித்தபடினாலே இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் நம்ம யாரும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவே இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரணம் நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. மரணம் வரைக்கும் நம்ம நடத்துகிறவர். ஆகவே ஒரு நாள்ல நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நிறைவேறியே. ஆகவே நான் ஜெபத்தை கேட்கிறேன்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. குறித்த காலத்துக்குள்ளே நமக்கு தேவன் அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். ஆகவே சொல்றாரு, இந்த தேவன் என்னென்ன சாப்பாடு நம்முடைய தேவன். அவர் மரண பரிந்தும் நம்மை நடத்துகிற தேவன். வேதம் சொல்லுகிறது சாமத்தில் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 28:20 சொன்னார், உண்மையுள்ள மனிதன் 500 ஆசீர்வாதங்களை பெறுவார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஜெபமானத்துல உண்மையா இருக்கணும், வேதத்தை வாசிப்பதில் உண்மையா இருக்கணும். கடமை காலை யாராவது பிரஸ் பண்ணி ஜெபம் பண்ணி பைபிள் படி சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால நம்ம வந்து வேண்ட விருப்பம் பண்ணக்கூடாது. நமக்கு தன்னிச்சையா நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஆர்வம் நமக்கு இருக்கணும். வேதத்தை வாசிக்கணும் ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு காணி கொடுத்தாலும் தேவனுடைய ஆளுக்கு நம்ம வருவதாலும் எல்லாமே கட்டாயம் கொடுக்க கூடாது. நம்ம மனப்பூர்வமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும், உண்மையாக நாம் செய்ய வேண்டும். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆகவே வந்து என்ன சொல்லப்படுகிறது? அப்ப வந்து சொல்றாரு, ஒருவருடைய மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறார். ஐஸ்வர்யன் ஆனந்தத்துக்கு தீங்கு விளைக்கிறவனோ அவன் ஆத்மீக தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே அப்ப வந்து நம்ம மரணபலியில் நடத்துகிற தேவன் சங்கீதத்தில் 103வது சங்கீதத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 103வது சங்கீதம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103வது சங்கீதம் 5வது வசனம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நன்மையான உன் வாயை நான் திருப்தியாக்குவேன், கழுகு தோப்பாய் வாயை உன்னுடைய சமாதானம் சொல்ற கழுகு தோப்பாய் உன் வயதை வந்து நிரப்படுவாரா வாழ வயது போலாகிறது என்று சொல்ற. கழுகு வந்து பத்தி சொன்னா அதுக்கு இவ்வளவு வயசுதான் முடிவு தெரியாது. அந்த கழுகு வந்து பத்தி சொன்னா நீண்ட நாள் வாழ்ந்து கொண்டு அந்த முடியெல்லாம் இறங்கலாம் உழுது போனாலும் கூட மறுபடியும் அது முளைக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ள பண்ண பிள்ளைகளுக்கு தேவன் சொன்னாரு, நன்மையினால உன் வாயை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயதை வாழ வயது போராக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. முதலாவது நம்மை ஆண்டவர் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்பர் 2 வாசிக்கிறார். 2 தீமோத்தேயு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசத்திற்காக இன்னார் என்று அறிகிறேன். நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அண்ணாம் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். கைகளை வைத்து அடியே சொல்லுவோமா? பவுல் சொல்றாரு, நான் இந்த பாடுகளை எல்லாம் நான் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. தேவனை சார்ந்த தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளைகளை தேவன் ஒரு நாளும் வெட்கமடைய விட மாட்டார். ஆமென். கைகளை வைத்து அடியே சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்னால் என்று நான் அறிவேன். ஆமென். நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் விசுவாசித்திருக்கிறது எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, சரி எதிர்மறையான காரியங்கள் நடக்கலாம். நிறைய பேருடைய சிந்தை இங்க இல்ல, வசனத்தை பார்க்கல, இங்க கேட்கல. தயவு செஞ்சு மாத்திங்க. அதனால வந்து பதில் சொன்னா அப்ப நமக்குள்ள இந்த விசுவாசம் யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லுவாங்க, உனக்கு இப்படி நடக்காது அதை செய்யாதுன்னு சொன்னா, நான் விசுவாசம் இருக்கிறவன் என்ன என்பதை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன், அவர் நிச்சயமா எனக்கு செய்வார், எனக்கு செய்யாம வேற யாருக்கும் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம அடிச்சு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா.
நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப வந்து சொன்னாரு, அதுதான் சொன்னாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏசாயா முதலாம் கூட வந்து வாசிக்கும் போது ஏசாயா 23ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது. 2வது வசனத்துல இப்படியாக சொல்லப்படுது, வாசிக்கலாம். அது வியாபாரமும் அது பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படவும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வசதியாக தரிக்கவும் அது வியாபாரம் அவர்களை சேரும். அப்ப வந்து சொன்னாரு, அதை சொன்னாரு, வாசிக்கலாம். அவருடைய வியாபாரமும் அவருடைய பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே வாசமாயிருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அவர்கள் வியாபாரம் அவர்களை சேரும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புக்கு உத்தரவாதத்துக்கு நாம் வியாபாரம் செய்யணும் பாருங்க. அந்த வியாபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரம் செய்யறாங்க. எல்லாரும் வந்து அந்த காரியத்துல கரெக்டா வந்து சேலஞ்சா அவங்க நல்ல ஒரு திட்டத்தை செஞ்சு அவங்க நல்ல ஒரு லக்கை வந்து அடைஞ்சுதான் சொல்லப்படல. ஆனா சிலர் வந்து இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில இந்த நாடாசு அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம்னா அந்த வியாபாரத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ண வியாபாரத்தை தொடங்குறாங்க. ஆனா அது ஒரு உண்மை கிடையாது. அது உண்மை இல்லாததுனால, விசுவாசம் இல்லாததுனால கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். கொஞ்சத்துல இருந்தாலும் உண்மையா நம்ம செய்வோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் எண்ணம் என்ன பண்றது நிறைய பேருக்கு இருக்கிறது கிடையாது. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸ்டார்டிங்லே ஒவ்வொரு பொருள் மேலே 2 ரூபா 3 ரூபா அப்படி வச்சாங்கன்னா அவங்களால வந்து அவங்களோட பிசினஸ் வந்து என்ன பண்ணும், பாதிலே போயிடும். அல்லேலூயா. ஆனாலும் கூட அந்த கொடுக்கறதுல உண்மையா இந்த ஜீவனத்தை செய்யும் போது ஆண்டு சொன்னாரு, ஒருத்தங்கிட்ட 2 தாளந்து, ஒருத்தங்கிட்ட 5 தாளந்து, ஒருத்தங்கிட்ட 1 தாளந்து கொடுத்தாரு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்னடா செய்ய போறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் 3 வருஷத்துக்கு போயிட்டு திருப்பி கடைக்கு உள்ள காலங்கள் வரும்போது 5 தாளந்து வாங்கின 5ஓட 5 சம்பாதித்து வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப 2 தாளந்து 2ஓட 2 சம்பாதிச்சு வச்சிருந்தா ஆண்டு சொன்னாரு, உண்மையுள்ள மனிதன் அவன் வந்து பாருங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்த அலையத்துல நீ அதிகாரியா வைக்கிறேன், ஆனா எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள நீ பிரவேசிக்கிறேன்னு சொல்லுறார். ஆனா அந்த 1 தாளந்து உள்ளவங்க போய் கேட்கிறாரு. ஆனா அவன் வந்து சொல்றா, நீ விதைக்காரத்துல அழைக்கிறவர், நீ ரொம்ப கொள்ளாதவர் என்று சொல்லி நான் அறிஞ்சு அதனால நான் வந்து எப்போது கேட்டு தெரியும்னு சொல்லி நான் இந்த குழியில வந்து தோண்டி பச்சை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து போனா கொள்ளாதவன் சோம்பலுமானவனை சொல்லி அவனை கத்த கடிந்து கொண்டார். அவன் பாருங்க அந்த உண்மையானவங்க கிட்ட அந்த ஒன்றை எடுத்து கொண்டு போய் அந்த உண்மையானவங்க கிட்ட அது மறுபடியும் கொடுக்குறாரு. அதை வச்சு அவன் பயன்படுத்திக்கிட்டு சொன்னார். ஆகவே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, சில கிருபைகள் கொடுத்திருக்காரு, சில வரங்களை கொடுத்திருக்காரு, சில வல்லமைகளை கொடுத்திருக்காருன்னு சொன்னா நாம் தேவ சமூகத்தை இன்னும் அதை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கிறது நாம் காத்து நாம் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படியே குடித்தோட்டு பற்றிடக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வல்லமைகளை மரங்களை நம்ம புதுப்பிக்கிறோம். நல்லா ஜெபம் பண்றது ஜெபம் பண்ணணும், வெக்கப்படக்கூடாது. சில வந்து நைட்ல நம்ம ஜெபம் பண்ண சொன்னா சில ஜெபம் பண்ணா நம்ம சொல்லி சொன்னா நீங்க பண்ணிடுங்க, நானே படத்துல நீ என்னதுல இருக்கிற. அல்லேலூயா. ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் மன்னிச்சு ஜெபம் பண்ணணும் பைபிள் சொல்லுது. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவருடைய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனால நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும், அடிச்சு என்ன பண்ணணும், முன்னாடி வந்து என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். அது வந்து தப்பா ரைட்டும். ஆனா இந்த ஜெபம் பண்றதுல வந்து என்ன பண்றது, ஆண்டவர் வந்து நீ சின்ன குழந்தை, நீ என்ன இப்படி ததகா பண்ற ஜெபம் பண்ற, உன் ஜெபமான இல்லை இப்படிப்பட்ட ஜெபம் எனக்கு கேட்கப்படும் அப்படிலாம் சொல்லல. ஆமென். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியும், நம்ம எப்படி நமக்கு தெரிஞ்சபடி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே வந்து சொன்னாரு, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அதை வந்து எப்படி பண்ணா அவங்க உண்மையா இருக்கும்போது திருப்தியா இருப்பாங்க, திருப்தியா சாப்பிடுவோம், நல்ல வஸ்திரங்களை தரிப்பிக்குவோம். அவங்க வியாபாரம் செஞ்சு அதை வந்து என்ன பண்ண அந்த வியாபாரத்துல அதனுடைய பலனாக வந்து சேரும் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான். அது போல வந்து பரிசுனா நாம வந்து என்ன பண்ணோம், நம்ம ஆண்டவருடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் வந்து அறியாத இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஆத்துமாக்கள் இன்னும் வந்து நான் ஆண்டவருக்கு முன்னாடி நாளைக்கு கேட்பாரு, எத்தனை ஆத்துமாக்கள் நீ சமாளிச்ச அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நம்ம தைரியமானவர்களாக போய் அவருக்கு முன்னாடி நம்பிக்கை வேணும். ஆமென். அல்லேலூயா. வெட்கமானவர்களாக போய் நம்ம நிற்க கூடாது. எந்த ஆத்துமாவை ரட்சிப்புக்கு கொண்டு வந்த ஒரு
சபையில கொண்டு வரல, எந்த ஆத்மாவை சுவிசேஷமே நான் சொல்லல அப்படின்னு சொல்லி நம்ம நேரத்துக்கு நாட்கள் ஆண்டு கணக்கு கேட்பார். அந்த நாட்கள் நம்ம தைரியமாக போய் நிற்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாங்க, விசுவாசத்துக்கு என்ன என்று நான் அறிவேன் என்று சொல்றார். ரோமர் நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது ரோமர் புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வாசிக்கலாம். 8:29-30. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராளராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் தேவன் அவருடைய சாயலை தேவன் படைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய படைப்புகள் வித்தியாசம். எல்லா படைப்புகளும் படைச்சார் ஆண்டவர். ஆடு மாடுகள் எல்லா மிருகஜீவன்கள் சிங்கம் புலி எல்லாத்தையும் படைச்சார். ஆனா மனிதனை மட்டும்தான் அவருடைய சாயலை படைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் வரைக்கிறான் பாரு, அவன் பண்ணி அவன் மாடு வரைக்கிறான் பாரு. அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. தேவன் எல்லாவற்றையும் ஒவ்வொரு விதமாக படைச்சார். 5 படைத்த மிருகஜீவன்கள் தான். ஆனா 6வது அறிவை கொடுத்து ஆண்டவர் மனிதனுக்கு 6வது அறிவை கொடுத்தாரு. நல்லது கெட்டது எதுக்கு அறிவு கொடுக்கு. ஆனா அவனுக்கு மட்டும்தான் அவருடைய சாயல தேவன் எப்படி இருக்காரோ அந்த சாயலே மனிதனை தேவன் படைச்சிருக்கிறார். ஆமென். மனிதன் எந்த குரங்கிலிருந்து வரல, குரங்கே தேவனுடைய படைப்பு. அதற்கு மனிதன் வரல, அவருடைய சாயல தேவன் படைக்கப்பட்ட படைப்பு நீயும் நானும். ஆமென். என்ன நம்ம மறந்துவிட கூடாது. ஆகவே வேதம் சொல்கிறது, அவர் சொல்றாரு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராளராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தேவனுடைய குமாரனை சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நம்மை தேவன் குறித்திருக்கிறார். ஆமென். அவருடைய சாயல் நம்மளை பார்க்கும் போது கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும். கிறிஸ்துவனுடைய சாயல் உடம்புல இருக்கிறது. இவ்வளவு கிறிஸ்தவம் என்று சொல்றோம். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே சொல்ற 30வது வசனம், எவர்களை முன்கொண்டாரோ அவர்களை தேவன் அழைத்து இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை தான் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை தான் தேவன் இன்றைக்கும் மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. முன்கொண்டிருக்கிறார், நம்ம அழைத்திருக்கிறார், நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஆகவே நம்ம நீதிமான் ஆக்குறது மட்டுமல்ல, நம்ம அந்த அழைப்பிலே நம்ம உறுதியா நம்ம இருப்போம் என்று சொன்னார் தேவன் நம்மை மகிழ்ப்படுத்திக் கொண்டிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கலாத்தியர் நிருபத்தை நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் சொல்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன. நான் வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், நேசித்தனம், அசுத்தம், நாம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், தலையாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப கலாத்தியர் சபைக்கு பவுல் சொல்லும்போது இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியேற்றமான 17 விதமான சுபாவம், இந்த சுபாவங்களை நம்ம ஒரு நாள் நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக விபச்சாரங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவன் ஒருவனுக்கு ஒருவன் கல்யாணம் பண்ணி இருக்கியா, கல்யாணம் கொடுத்த மனைவி சந்தோஷம் பார்க்கணும், மனைவி இருக்கிறவங்க புருஷனோட சந்தோஷமா இருக்கணும். நீங்க இதை விட்டுட்டு நீங்க விபச்சாரமான பாவத்தை கூட செஞ்சுன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ போகவே மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒருவேளை விக்கிரகாரனா, பிடிச்சுரைக்காரனா, நீ பகைக்காரன், நீ மற்றவங்களை பகைக்கிறவனா, ஒருவேளை நீ விரோதம் கொண்டு வயலாட்டு உள்ளவனா நீ இருக்குன்னு சொன்னா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆமென். நாம் எல்லாத்தையும் ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கணும், ஒப்பு கொடுக்கப்படணும். அப்பதான் தேவன் உன்னை கொண்டு தேவன்